ஹலோ ஆல் ரீசெண்டாக ஆப்டிடியூடில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணுவோமா? கொஸ்டின் பாருங்கள். இஃப் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 80% ஆஃப் அ நம்பர் அண்ட் 60% ஆஃப் த சேம் நம்பர் இஸ் 1200 தென் ஃபைன் 25% ஆஃப் தட் நம்பர். தமிழில் பாருங்கள், ஒரு எண்ணின் 80%க்கும் அதே எண்ணின் 60%க்கும் இடையே உள்ள வித்தியாசம் 1200 எனில் அந்த எண்ணின் 25%ஐ காண்கன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு அந்த எண்ணை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? அந்த நம்பருடைய 80% தானே கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் இன்ட்டு 80%னா 80/100ன்னு வருமா? வித்தியாசம் தானே கொடுத்துருக்காங்க, டிஃப்ரென்ஸ் தானே. ஸோ மைனஸ் பண்ணலாமா? மைனஸ் எதோட மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க? 60% ஆஃப் த நம்பரா? ஸோ அதே நம்பர் எடுத்துக்கலாம். அந்த நம்பர்லேருந்து 60%ஐ நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்னங்க கிடைக்குது? 1200 கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்களா? அப்படி தான் சொல்லியிருக்காங்க. இங்கே 1200 தானே இருக்குது. இப்போ சால்வ் பண்ணுவோமா? இப்போ சால்வ் பண்ணுங்கள். இந்த 100 நீங்கள் டினாமினேட்டில் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போது இதை 80x டிவைடட் பை 100ன்னு எழுதலாம். மைனஸ் 60x டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 1200ன்னு வருமா? இப்போது பாருங்கள், டினாமினேட்டர் நமக்கு சேமாக தான் இருக்குது. ஸோ நார்மலாக நீங்கள் 80யும் 60யும் மைனஸ் பண்ணுற மாதிரியே மைனஸ் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா 20 வருமா? ஸோ 20x டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 1200ன்னு இருக்குமா? இப்போ இங்கே சால்வ் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணிங்கன்னா 1 டைம், 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 5 டைம் வருமா? ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு என்னங்க வரும்? 12 இன்ட்டு 5 என்னது? 60 தானே. அப்போது இந்த 5 வந்து நமக்கு ஈக்குவல் டுக்கு அந்த சைடு வந்தால் 12 இன்ட்டு 5 16 இருக்கும். தென் இந்த 2 0 ஆட் ஆகுங்களா? ஸோ எக்ஸ் வந்து நமக்கு 6000 தெரிஞ்சிருச்சு. ஆனால் அவங்க நம்மக்கிட்ட கேட்டிருக்க கொஸ்டின் என்னங்க? அந்த எண்ணுடைய 25% தானே கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் வந்து நமக்கு 6000, இது வந்து நமக்கு 100%ஆ? ஸோ நமக்கு 25% தானே கேட்டிருக்காங்க. ஸோ டிவைடட் பை 100 போட்டிங்கன்னா இந்த 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடுமா? ஸோ 6 இன்ட்டு 25 என்னங்க வரும்? 6 இன்ட்டு 5 13 வருமா? பேலன்ஸ் 3 இருக்குமா? தென் 6 இன்ட்டு 2 12, தென் இங்கே 3 இருக்குங்களா? 15 இருக்குமா? ஸோ 150, நமக்கு இங்கே ஒரு 0 பேலன்ஸ் இருக்குல்ல. ஸோ 1500, ஆப்ஷன் சி.